சந்தோஷம். பிரம்மஸ்ரீ யோகேஷ் அவருக்கு இப்ப எல்லாரும் செல்லமா அவர் பேர் வச்சிருக்காங்க பாவா. நானே யோசிச்சேன், யார் டீம்லப்பா 42 பேர்ல அந்த பாவான்னு ஒரு பேரே இல்லையே, அப்படி ஒரு பேரை சொல்லியிருக்கேன். கடைசியில தான் சொன்னாங்க, இல்ல நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆத்ம நமஸ்காரம். இங்கே குடியிருக்கும் அனைத்து சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மனமே குரு 7ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த நாள் அக்டோபர் 2 நம்ம கொண்டாடுறோம். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு. நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களது மகாத்மா காந்தி ஜெயந்தி அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அதற்காக அதையும் நம்ம ஒரு வணக்கம் வச்சு பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா, நம்ம வந்து ஐயா வந்து நிஷ்டை வகுப்பு பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 200 எபிசோட், அதாவது எபிசோடுன்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். 200 பாடங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு தியரி பேஸ். இப்போ நம்ம படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தியரி மட்டும் படித்தா நமக்கு வந்து போர் அடிக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக அது பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அதற்கான அனுபவமும் அது வந்து ஈஸியாக புரியும். ஸோ அதுதான் வந்து இப்போது அந்த 10 நாளோட அனுபவம். அந்த 200 பக்கத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ராக்டிக்கலில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுறோம். அதே போல தான் அந்த 200 கிளாஸ் ஆன விஷயங்களை அந்த 10 நாளில் நமக்கு வந்து அந்த அனுபவங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா நான் வந்து கருதுறேன். நம்ம சித்த வித்தியார்த்தியோட மெயின் இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைவது. ஸோ மோட்சம் வந்து எப்படி நம்ம வந்து அடையிறது இலக்காக வச்சுருக்கோம்னா, அதுக்கு வந்து நம்ம வித்தை பயிற்சி பண்ணி நம்ம வந்து அதை அடையிறோம். அது போல் அது மாதிரி நம்ம செய்ய செய்ய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமாதி நிலை கிடைக்கும். அந்த சமாதி நிலை கிடைக்கும் போது அவங்க வந்து பல அனுபவங்களை சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க, பல பேர் அதை அனுபவிக்காம சமாதி நிலைக்கு போறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி சமாதி நிலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த அனுபவங்களை வந்து அவங்க அந்த சமாதி நிலையில தொடருவாங்க அப்படின்னு ஐயா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த என்ன அனுபவங்கள் அப்படின்றத நமக்கு முன்கூட்டியே அதை வந்து நமக்கு ஐயா வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சொர்க்கம், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்வோம். பட் சொர்க்கம்னா என்ன, அங்கே என்ன இருக்கு, என்ன ஏதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்கவுங்களுக்கு தோன்றதை ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தை நம்ம வந்து இங்கிருந்தே நம்ம வந்து நமக்குள்ளேயே நம்ம அனுபவிக்கிற ஒரு விதம் தான் இந்த ஆத்ம ஞான பயிற்சியாக நான் வந்து பார்த்தேன். அந்த 10 நாளில் அந்த பல்வேறு அனுபவங்கள் வந்து அங்கே போன எல்லாருக்குமே கிடைச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 42 பேர் போனோம். ஒரு நாளைக்கு 10 செஷன். அப்படி பார்த்தா 4000க்கும் மேற்பட்ட அனுபவங்கள் வந்து அங்கே ஒன்று நம்ம வந்து அனைவரும் அடைஞ்சோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இதை வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க. சில கருத்துக்கள் ஒன்றா இருக்கும், சிலதெல்லாம் வெவ்வேறு இதுவாக இருக்கும். ஆனால் எல்லாமே அதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மோட்சம் அடைவது, அதுக்கான வழிவகைகளில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம தியானம் பண்ணும்போது நார்மலாக நம்ம வந்து மனசை வந்து அடக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தவம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாலும் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம அதை வந்து மனசை அடக்கி இருக்கோம் அப்படின்னு
ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த 10 நாள் பயிற்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாவே அதை மேபி 1-2 நாள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம போக போக பயணிக்கும் போது அது வந்து ரொம்ப ஈஸியா இலகுவா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் நம்ம ஜீவன் நம்ம கிட்ட பேசுறது நம்மளால வந்து உணர முடிஞ்சது. ஸோ இது ஒரு முக்கிய நிகழ்வா நம்ம பார்க்குறோம். அதே போல நம்ம வந்து இப்போ டெய்லி 12 மணி நேரம் ஜபம் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 12 மணி நேரம் ஜபம்னு சொல்லும் போதே நிறைய பேர், இப்போ நானும் ஷாக் ஆயிட்டேன், எப்படி நம்ம போகிறது, நம்மளால முடியுமா என்ன அப்படின்னு ஒரு ஷாக் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பட் இப்போ இந்த 12 மணி நேரம் நம்ம ஜபம் அப்படின்றது வந்து பல பல விஷயங்கள் அடங்கியதா இருந்ததுனால அது வந்து அந்த சிரமமா நமக்கு ஒன்றும் தெரியல. அங்க குளிரா இருந்தா கூட அதையும் மீறி நம்ம அத்தனை பேரும் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியில்லாமையோ இதுவாவோ யாரும் வந்து படுத்து இருந்து யாருமே பண்ணலை. எல்லாருமே வந்து அந்த நேரம் வந்து அதிகாலை 3 மணி ஜபம் ஆகட்டும், நைட்டு 10 மணி ஜபம் ஆகட்டும், தொடர்ந்து வந்து எல்லாருமே நம்ம அட்டண்டன்ஸ் கரெக்டாக 100% இருந்தது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே அது நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அத்தனை நேரம் ஜபம் பண்ணால் கூட நம்ம நார்மலாக வந்து வீட்டில் எல்லாம் இருந்தோம்னா ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம தூங்குவோம். ஆனால் நம்ம அங்கே தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான். சிறு சிறு இடைவேளை அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்காக அந்த ஒரு டயர்ட்னஸோ இதுவோ எதுவும் தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து அந்த நம்ம தூங்குறோமா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம நிஷ்டை அந்த இதில் இருக்கும்போதே நமக்கு அந்த எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ இது எப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ செல்ஃபோன்லாம் சார்ஜ் போடுறோம். நார்மல் சார்ஜில் போட்டால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. அது ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அரை மணி நேரத்தில் இல்லை 20 நிமிஷத்தில் கூட சார்ஜ் ஆகிடும். ஸோ அதை மாதிரி இந்த யோக நிஷ்டை லயம் இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம ஆட்படும்போது அந்த சார்ஜிங் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி வந்து சீக்கிரமே நம்ம வந்து ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு வந்து அங்கே உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த இருந்த இடமும் வந்து ரம்யமான ஒரு இடம். நம்ம ஆடைகள் மட்டும் வெள்ளை இல்லை, நம்ம அங்கே சுற்றி இருந்த மேகமூட்டம் அண்டு பனி மூட்டம் எல்லாமே அதுவும் வெள்ளையா நம்மளோட சேர்ந்து நம்மளை ஆட்கொண்டு நல்ல ஒரு வைபை கொடுத்தது அந்த இடத்துல. முக்கியமா நம்ம இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்ம வந்து அடுத்து உணவு முறை. ஸோ உணவு முறை பார்த்தீங்கன்னா இது இந்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா ஐயாவும் அம்மாவும் டிசைன் பண்ணி சாணக்கியாவோட சப்போர்ட்டோட அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒரு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே சுகமாக தான் இருந்தது. எந்த ஒரு தோய்வு நிலையும் இல்லாத அளவுக்கு அதை நம்ம கரெக்டாக கொண்டு போனோம். அண்ட் இது எல்லாருக்கும் அது மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆரோக்கியமான உணவு அங்கே சாப்பிட்ட உணவு இன்னும் கூட நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல தன்மையை நமக்கு கொடுக்குது. உடம்புக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக இருந்தது. அதுக்காக ஐயா அம்மா சாணக்கியாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அண்டு இதுக்கு நமக்கு வந்து உறுதுணையா இருந்து நமக்கு நம்ம கூடவே பயணிச்ச நம்ம சமையல்காரர் ஐயா மற்றும் அவரது மனைவி அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் 3 மணிக்கு ஜபத்துக்கு எந்திரிக்கிறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்காக 3 மணிக்கு நமக்கு எந்திரிச்சு நமக்காக கஷாயம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஆக்சுவலாக எங்களுடைய இதே தான் அவங்களும் பயணமும். நாங்கள் எப்படி பயணிக்கிறோமோ அதே டைம் தான். நாங்கள் ஜபத்தில் இருக்கும்போதும் அவங்க வேலை செய்யணும், நாங்கள் ஜபத்தில் இருக்கும்போது மேபி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ எங்களோடைய ஒத்து வந்தாங்க அவங்களும். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். அண்டு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி என்னன்னா நான் இந்த சித்த வித்தை இந்த இது வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மனைவி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இந்த சித்த வித்தை பற்றிலாம் தெரியும். அவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர், நான் சென்னை. அங்கே வந்து அங்கே இருக்கிற குருமார்கள்ட்ட அணுகி தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் உங்கள் கணவரோட வந்தீங்கன்னா தான் தருவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதோட அவங்களும் அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி பல வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சித்த விதைன்னு ஒரு இது இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம அதில் போய் பார்க்கலாம், பிடிச்சிருந்தா அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த கிளாஸ்லாம் போனோம். கோதண்டவேல் ஐயா கிட்ட தான் நாங்கள் வித்தை வாங்கினோம்.
ஸோ அது போயிட்டு ஒரு 4-5 கிளாஸ் அவர் அத்தியாயம்லாம் படித்து காமிச்சு நமக்கு புரிய வைப்பார். ஸோ அதை மாதிரி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதை வந்து நான் இது பண்ணேன். மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பல மார்க்கங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய யோகா அந்த மாதிரி பல விஷயங்கள் கடந்து போனாங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 14th கொஸ்டினுக்கு நான் வந்துட்டேன். 15வது கொஸ்டின் தான் இப்போ ஆத்ம ஞான பயிற்சி. ஸோ 1 கோடி ரூபாய் பரிசுக்கான 15வது கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 14வது கொஸ்டினுக்கே வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் 15வது கொஸ்டினுக்கும் பிரயாணம் பண்ணியாச்சு. ஸோ அதனால ஒரு மிக்க நன்றி. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, சுவாமி வந்து ஜாக்கிரதை பற்றி சித்தவேதத்தில் சொல்லியிருப்பாரு. நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜாகிரதை உணர்வுன்றது நம்ம மாயா உலகத்துல இருக்கோம். அதுல தூக்கத்துல தான் இருக்கும். அதுல காணும் சொப்பனம் தான் இப்போ இருக்க நாம் காணுகின்ற நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எப்போ நம்ம மாயா உலகத்துல இருந்து அந்த தூக்கத்துல இருந்து வெளியே வரும்போது ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதை உணர்வு வந்து ஏக சகோதரத்துவம், அதாவது எந்த ஒரு ராகத்வேஷமும் அற்று என்னோடது உன்னோடது அப்படின்ற ஒரு பாக பிரிவினை எல்லாம் இல்லாம ஒரு தன்னைத்தான் அறிதல் அப்படின்ற ஒரு நிலையை வந்து கொடுக்கறது ஒரு உணர்வு தான் ஜாக்கிரதை. ஸோ அந்த ஜாக்கிரதை உணர்வு கூட நம்ம இந்த ஆத்ம ஞான பயிற்சியில நம்மளால உணர முடிஞ்சது. ஸோ அதற்கு மிக்க நன்றி. இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு மனைவி ஒரு வார்த்தை சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு முழுமையா செயல்படக்கூடிய ஒரு ஆள் வந்து யோகேஷ். இல்ல, அது உண்மைதான். நான் அதை வந்து பல நிகழ்வுகள்ல அவங்க 2 பேர்ட்டையும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஒற்றுமை, விட்டு கொடுக்காதது. செய்தமா வாங்க, நீங்க பெரிய பேச்சாளர், இங்க எல்லாம் பேச மாட்டீங்க. நான் பேசலைங்க ஏன்ட்டாங்க. இப்படி வாங்க, மேல ஏறுங்க. அவங்க முகத்தை காட்டுங்க. இவங்க வந்து ஆத்ம ஞான பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நெத்தியில் அந்த அடையாளம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடையாளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து செல்வையா எங்களுக்கு சொல்லி தரும்போது, நடுநாடி ஓடுந்தா நீ அதை கவனி, அந்த இடம் பள்ளமா மாறிடும் அப்படின்னு எங்களுக்கு உணர்த்திட்டே இருந்தார். அது நாள் ஆக ஆக வந்து இது ராதிகம்மாவுக்கு இருந்துச்சு. இது மாதிரி 42 பேருக்குமே அந்த சிம்டம்ஸ் கிளியரா இருந்துச்சு. அது வந்து நீங்க நல்லா பார்க்கலாம். அவ்வளோ டீப்பா உள்ள போனாதான் அந்த அடையாளம் வரும். ஸோ அந்த மாதிரி சின்சியரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சின்சியரா, நான் வந்து பெண்கள் தனியா ஆண்கள் தனியா தான் பிரிச்சு வச்சிருந்தேன். அவர் ரொம்ப கிளவரா அவங்களுக்கு பின்னாடியே சேர போட்டு உட்காந்துக்கிட்டார். என்னால மாற்றவும் முடியல. சரி, என்ன செய்யறது, இந்த ஒற்றுமையை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நானும் விட்டு கொடுத்துட்டேன். சரி, இருக்கட்டும் அப்படின்னு. அவர்களுக்கு வந்து நம்ம சாணக்கிய அவர்கள் இருவருக்கும் சேர்த்து மரியாதை செய்வார்.